சர்வேஷ நமஸ்காரா. அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சி தாத்தா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. மோர் தேன் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கோடான கோடி நமஸ்காரம், நன்றி. இதுல நம்ம யூடியூப்ல 15 வயசு பையன்லேருந்து 82 வயசு இருக்கக்கூடியவா வரைக்கும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ஸோ 15 வயசு இருக்கிறவாலேருந்து 82 வயசு இருக்கிறவா எல்லாருக்குமே இது உபயோகமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு. இதுல 2019 தான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதாவது தர்ப்பணங்கள், பூஜைகள், ஆவணி அவிட்டம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ ரீசெண்டா உபன்யாசங்களும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சுந்தரகாண்ட உபன்யாசம் அது நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ an appeal to my YouTube subscribers for a tribute to my LIC Guru Brahmashri T.K. Balaji, a retirement celebration. என்னோட பாலாஜி சார் யாருன்னு நான் சொல்லிடுறேன். பிரம்மஸ்ரீ T.K. பாலாஜி அவர் தான் என்னுடைய எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், எல்ஐசி குரு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல, அப்பா இல்லாத சமயத்துல இருந்தபோது எனக்கு அவர் கிடைச்சது பெரிய பாக்கியம், பகவான் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவர் இல்லைனாக்கா இன்னைக்கு இந்த லெவல்ல நான் இருக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். வெறும்ன எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றதோட மட்டும் அவர் நிறுத்திட முடியாது. அவருடைய ஃபேமிலியில பார்த்தீங்கன்னாக்கா வேதத்துக்கும் சொல்லி பிரசிடென்ஷியல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறவாள் அவள் ஃபேமிலியில் இருக்கா. இப்ப இல்ல, இருந்தா. லட்சணம் வரைக்கும் படிச்சவா. இன்றைக்கு அயோத்தியா ராமர் கோவில்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போஸ்ட் இருக்கிறவாள் அவள் ஃபேமிலியில் இருக்கா. அவ அப்பா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா சாக்ஷாத் சிவன் பார்வதியை பார்த்தவா. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் அவரை பற்றி அறிமுகத்துக்கோசம் நான் சொல்ல வரேன். எனக்கு பர்சனலா என்ன ஒரு 22 வயசுல அப்பா அது போதுலேருந்து இந்த வயசு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ண ஒருத்தர் தான் பாலாஜி சார். திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகரை பிரத்யட்சமா எனக்கு காமிச்சவர். சிவபெருமான பார்த்திருக்கியான்னு யாராவது கேட்டாக்கா பார்த்திருக்கேன்னு சொல்லு, தொற்றிருக்கியான்னு கேட்டா தொட்டிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னவர். சிவபெருமானை பார்க்கறதுக்கும் சிவபெருமானை ஸ்பர்சனம் பண்றதுக்கும் அவர் மூலியமா தான் கிடைச்சது. அதுக்கு மேலே டீட்டெயிலா இதுல சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு சமயத்துல யாராவது ஒருத்தரை நமக்கு அனுப்புவா. ஏதாவது ஒரு காரணத்துக்கு நமக்கு யாராவது ஒருத்தர், கடவுள் எல்லாருக்குமே அவர் வர முடியாது. அப்படி வர முடியாத பட்சத்துல யாராவது ஒரு மனுஷ ரூபமாவோ வேற ஒரு விதமாவோ அனுப்புவா அப்படின்னு சொல்லுவா. எனக்கு அப்படி கிடையாது. கடவுளே தான் பாலாஜி ரூபமா வந்திருக்கார் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இது எக்ஸாகரேட் பண்றது கிடையாது, உண்மை அதுதான். ஒரு சமயத்துல ஒரு தரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நித்யானந்தா அவர் எழுதின மகாபாரதம் படிச்சேன். ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் படிச்சேன். அதை பத்தி சொல்லும்போது இங்க ஆப்டா இருக்கும்னு எனக்கு தோன்றது. மனிதன் கடவுளாக மாறுவதற்காக கடவுள் மனிதனாக அவதரித்ததே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாரு. மனித ரூபமா எனக்கு இருக்கக்கூடிய இவர் கடவுளுடைய அவதாரம் தான். அதுக்கு மேல நான் டீட்டெயில்டா இங்க சொல்ல முடியாது, என்னுடைய ஃபீலிங்ஸ் இது. ஓகே, இப்போ இவர் அகாடமிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். நிறைய MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய ப்ரொஃபஷனல்ஸுக்கு இவர் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார். அந்த நாலேஜ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணதால் தான் என்னால் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சது. இப்போ வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி 1/10/2026 அன்னைக்கு இவர் ரிட்டையர் ஆகிறார். இப்ப சாதுர் மாசம் நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி ரிட்டையர் ஆகிறார். என்னோட LIC குரு. மை ட்ரிபியூட் டு LIC அண்ட் மை ட்ரிபியூட் டு LIC குரு பிரம்மஸ்ரீ T.K. பாலாஜி. அதை இந்த 2 மாசத்துல, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல அதை என்னோட டைமை ஃபுல்லா டெடிகேட் பண்ணி அவருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, நம்மளுடைய காஞ்சி யூடியூப் சேனல் சம்பந்தமா பேசுறேன். 2019 தான்
இந்த சேனல் வந்து கொஞ்சம் பிரபலமா இது பண்ண ஆரம்பிச்சு. அது மாதிரி யூடியூப் சேனல்லாம் நான் இது பண்ணல. ஐடியா செஞ்சதை தவிர பண்ணல. அதன் பிறகுதான் சாஃப்ட்வேர்ல கத்துண்டு வீடியோ எடிட் பண்றதுலேருந்து ரெக்கார்டு பண்றது எல்லாமே ஒண்ணா கொரோனா சமயம் எல்லாமே கத்துண்டு இப்போ நம்மளோட வீடியோஸ்ல வந்து தமிழ், சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட வந்துட்டு இருக்கு. என்னோட வீடியோஸ் வந்து பெர்ஃபெக்ட் இல்லாம இருக்கலாம் சில சமயத்துல. ஏன்னா நேர்ல பண்ணி வைக்கிறதுக்கும் வீடியோஸும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் மை இன்டென்ஷன் இஸ் பெர்ஃபெக்ட். முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் ஆடே போட முடியாதுன்னு இருந்தது. நம்ம யூடியூப் சேனலுக்கு காஞ்சி தாத்தான்னு பேர் வச்சது. எப்போ காஞ்சி தாத்தான்னு பேர் வச்சிட்டோமோ அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் எதுலையுமே ஆடு போடக்கூடாது, பெரியவா பார்த்துப்பா, யார் யாருக்கு பேர் சிரிச்சாலும் அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவர் பொறுப்புல விட்டாச்சு. இந்த 1000 பேர் கூட வராம இருந்தது, 10,000 பேர் வந்திருக்காங்க. இந்த 10,000 பேரையும் பெரியவா தான் செலக்ட் பண்ணியிருக்கா. யார் ஸ்ரத்தையா பண்றாலும் அவங்களுக்கு ரீச் ஆனா போதும் அப்படின்னு வச்சாச்சு. ஏன் ஆடு போடக்கூடாதுன்னா, நம்ம வந்து ஒரு தர்ப்பணமோ ஒரு பூஜையோ பண்ணும்போது தேவையில்லாத ஒரு ஆடு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஒரு நான்வெஜ் ஆடோ வேற ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு ஆடோ ஏதோ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ட்லேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஆங்கிள் தான் ஆடு போடுறது இல்லை. நம்ம 10,000 ரூபாய் இருந்தாலும் 10,000 பேர் ஸ்ரத்தையா பண்றவாளா வந்து இதுல சேர்ந்துருக்கா அப்படின்னு ஒரு ஆனந்தம். இதுல வந்து ஒவ்வொரு மாசமும் தோராயமா ஒரு 1200 பேர்ல இருந்து 1500 பேர் விடாம பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியறது எனக்கு. சில பேர்லாம் கஸ்டமைஸ்டு வாங்கிட்டா, கஸ்டமைஸ் இல்லாம இதுலயே பண்றவா 1500ல இருந்து 2000 2500 பேர் வரைக்கும் தர்ப்பணம் எல்லாத்தையும் சேர்த்தாக்கா ஆபஸ்தம்பம் போதும் எல்லாத்தையும் சேர்த்தாக்கா ஒரு 2500 பேர் வரைக்கும் மாசம் மாசம் இது விடாம பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெரியாது. அண்ட் உங்ககிட்ட இருந்து சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கு. 1000 பேர் பண்ணாக்கா ஒரு 3% 5% அப்படிதான் தோராயமா ஒரு 100 பேர் 150 பேர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தட்சிணை கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த சப்போர்ட் வந்து போதுமானு பார்த்தாக்கா சர்வனிச்சே போறாது. ஏன் ஆடு போடலனாக்கா நமக்கு பகவான் வேற ஒரு ரூபமா கொடுத்துட்டு இருக்காரு, எல்ஐசி மூலியமா கொடுத்துட்டு இருக்கார். அதனால இது மெயின் இன்கம் இல்லை அப்படின்றதுனால நம்ம அந்த இன்கம் சப்போர்ட் பண்றதை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன எடுத்துனாக்கா கண்டினியூஸா நம்மளோட டைம் ஃபுல்லுமே யூடியூப் சேனலுக்குன்னே ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஆயிடுது. ஒரு 3 கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கோம். இங்கிலீஷ், தமிழ், சான்ஸ்கிரிட் சப்டைட்டில்ஸ் போடணும், கஸ்டமைஸ் தர்ப்பணம் பண்ணணும், 3 சிஸ்டம், இடம் பத்தல, தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து மந்த்லி ஒரு 17,500 ரெண்ட், அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆடு போடுறதுல சுவாமி பாத்துக்கிறாரு, அதனால பிரச்சனை இல்லைன்னு விட்டாச்சு. இப்போ இதுல வை ஐ அப்பீல் டு யூடியூப் சப்ஸ்கிரைபர் என்ன அப்பீல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து சாதுர்மாசியம்னு சொல்லுவா. சாதுர்மாசியம்னாக்கா புக்ஷாவந்தனம் ரொம்ப விசேஷமா சொல்லுவா. இப்ப நான் சொல்லக்கூடியது சுபிக்ஷா வந்தனம். எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கான விஷயங்கள் அது எல்ஐசியில. என்னுடைய எல்ஐசி இந்த லெவல்ல என்னை கொண்டு வந்த பாலாஜி சாருக்கு நான் செய்கிற ட்ரிபியூட் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, என்னால மேக்சிமம் அவருக்கு என்ன பிசினஸ் இந்த 2 மாசத்துல பண்ண முடியுமோ அதை அவருக்கு கொடுக்கறது தான் என்னுடைய சமர்ப்பணமா நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஒரு 2.5 crore நானும் என்னோட ஒய்ஃப் அவ 2 பேருமே ஏஜென்ட் தான். எங்க 2 பேருடையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 crores பிரீமியம், 2.8 crores வந்தது. ரவுண்ட் ஆஃப் பண்ணாக்கா ஒரு 3 crores பிரீமியம் 2 பேருமா சேர்ந்து பண்ணியிருந்தோம் 1 இயருக்கு. கம்மி தான், ஏன்னாக்கா நம்ம நிறைய டைம் வந்து யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்றதால எல்ஐசி வந்து இப்போ பார்ட் டைம் மாதிரி எடுத்து ஃபுல் ஃபிளெஜ்டா எல்ஐசியில போக முடியல, அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்ப இந்த 2 வருஷம் இந்த 2 மாசம் அவன் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நான் வந்து ஒரு 10 crores பிரீமியம் அண்ட் 150 to 200 பாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். இதை எதுக்கு நான் வந்து யூடியூப்ல உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய 10,000 பேரையும் வந்து நான் பர்சனலா ரீச் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் வெளியூர்ல இருக்கா, வெளி தேசத்துல இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கா. சிங்கப்பூர், துபாய் எல்லா இடத்துலயும் இருக்கேன். எல்லாரும் வந்து பர்சனலா ரீச் பண்ண முடியாது, டைம் ஷார்ட்டா இருக்கு. 2வது நான் ஏன் உங்ககிட்ட கேட்கறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வாட்டி தானே கேட்க முடியும். ஊர் கூடி தேர் இருக்கிறதுன்னு சொல்லுவா. என்னோட தேர் தான் இந்த 150-200 பாலிசி அண்ட் 10 crore பிரீமியம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சாதாரண டார்கெட் தான் இது. 10,000 பேர் நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய 10,000 பேர் இருக்கா அப்படின்னு சொன்னா அதுல 10%
1000 பேர் நினைச்சா கூட இது ரொம்ப 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 கம்மியான விஷயம்தான், சுலபமா செய்யக்கூடிய விஷயம்தான். இதுல வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இது நிறைய யூடியூப்ல வர பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. பட் எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் ஒரு கவரேஜும் எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே நான் தான். சிங்கிள் ப்ரீமியமும் இருக்கு, 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு சொல்லி ப்ரீமியம் கட்டுறதும் இருக்கு. உங்களோட நீடுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி பாலிசி எடுத்துட்டாலே, ஒவ்வொருத்தரும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் செய்தாலே, நீங்க செய்யக்கூடியது வந்து நான் என்னுடைய எல்ஐசி குருக்கு செய்யக்கூடிய சமர்ப்பணத்துக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது, இந்த யூடியூப் இதோடய நிற்காம நிறைய பிளான் வச்சிருக்கேன். 4 இயர்ஸாக சில பிளானிங்லாம் வச்சுட்டு இருக்கேன். அதற்கு எல்லாமே ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஐடியா எனக்கு இல்லை. நம்மளுடைய வருமானத்துலேருந்து தான் செய்யணும் அப்படின்னு சில இதெல்லாம் அந்த மாதிரி சில கோட்பாடு வச்சுட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். நான் வந்து பர்த்டே விஷஸ் பண்ண மாட்டேன், கஸ்டமர்ஸுக்கெல்லாம் பர்த்டே விஷஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது தான் இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த்டேலாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கிறதுனால ஃபாரின் கூப்பிட்டா, வேலைக்கு என்ன கூப்பிட்டா வெளிநாடுக்கு போக மாட்டேன், இந்தியாவில் தான் இருப்பேன்னு இருந்துட்டேன். கார் வாங்கினாலும் மாருதி தான் வாங்கினது, இப்போ வாங்கிக்கிறது டாட்டா தான், ஃபாரின் கார் வாங்கலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரின்சிபல். நான் வந்து 10 வாட்டி ஃபோர்ஸ் பண்ணி பாலிசி எடுக்க சொல்ல மாட்டேன், 2 வாட்டி 3 வாட்டி சொல்லுவேன். அதுலேயே அவள் புரிஞ்சுட்டு எடுத்தா உண்டு. ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கும்போது சில சமயம் வந்து சில பேர் 2 வாட்டி டிசிஷன் எடுக்க மாட்டா. நீங்கள் 10 வாட்டி சொன்னாக்கா கொஞ்சம் புஷ் பண்ணால் அவள் எடுப்பானுவா, நான் புஷ் பண்ண மாட்டேன். அவள் ஸ்டைல். அதே போல் நான் உங்கள் 10,000 பேர்ட்டையும் அப்பீல் தான் பண்ணுறேன். நீங்கள் நினைத்தால் 10,000 பேரும் நினைச்சா எங்கேயோ போகும் நம்மளுடைய கோல்ஸு, நம்ம அச்சீவ்மெண்ட் எங்கேயோ போகும். நான் வச்சுட்டு இருக்கக்கூடிய 4-5 விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் நான் சொல்றது எல்லாமே கிவ் பேக் டு சொசைட்டிக்கு சில இதெல்லாம் வச்சிருக்கேன். அதற்கு அது உபயோகமாகும், உங்களுக்கு உபயோகமாகும். நீங்க எடுக்கக்கூடிய பாலிசி உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வரப்போகுது. இன்னைக்கு சேவ் பண்ணா நாளைக்கு ரிட்டர்ன் வந்து நல்லா வரப்போகுது. சிங்கிள் ப்ரீமியமா பே பண்ணாக்கா அடுத்த மாசத்துலேருந்து பென்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு ஏஜ் கம்மியாக தான் இருக்கு, எனக்கு நான் 10 வருஷம் 15 வருஷம் கரெக்டாக எனக்கு அதுக்கப்புறமா வந்தா போதும்னு சொன்னாக்கா கேரண்டீடு மணி பேக் ஃபார் லைஃப் டைம் அதெல்லாம் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு 2 கொட்டேஷனோட நிறுத்திக்கிறேன். அதை பார்த்துட்டு ஆல்வேஸ் வெல்கம், 24/7 எனி டைம் கால் பண்ணலாம். இது ஸ்மார்ட் பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்த மாதத்துலேருந்து மாதம் கேரண்டீடு பென்ஷன் வரக்கூடிய பாலிசி. பேங்க் ரேட் எப்படி இருந்தாலும் கேரண்டீடாக இந்த பென்ஷன் அமௌண்ட்டு வந்துடும். ஏஜ் 18லேருந்து ஒரு 25 lakhs இன்வெஸ்ட் பண்ண என்ன அமௌண்ட் வரும் பென்ஷன் அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கு. 18 வயசு இருந்தாக்கா 12,540, 35 வயசு இருந்தாக்கா 12,700, 70 வயசு இருந்தாக்கா மந்த்லி 13,220 இந்த மாதிரி பென்ஷன் வருது. மினிமமாக 1 lakh 2 lakh அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அன்லிமிட்டட் 1 crore 2 crore அப்படி இல்லாமல் பண்ணலாம். ரீசெண்டாக டெல்லியில் ஒருத்தர் வந்து 180 crores இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீம் எடுத்திருக்காரு ஜஸ்ட் ஒரு 1 monthக்கு முன்னாடி. இது எல்ஐசிஎஸ் ஜீவன் சாந்தி, ஒன் ஆஃப் த பாப்புலர் பாலிசி. டெஃபர்ட் ஆன்யூட்டி, முன்னாடி ஸ்மார்ட் பென்ஷன் வந்து இம்மிடியட் அடுத்த மாதத்துலேருந்தே வரும். இது வந்து 1 year 2 year 3 year 4 year 5 year வெயிட் பண்ணி நம்ம வாங்கலாம். வெயிட் பண்ணி வாங்கும்போது பென்ஷன் ரேட்டு அதிகமாக இருக்கும். இதில் 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாக்கா 1 year கழிச்சு மந்த்லி பென்ஷன் வந்து 13,710 ஃபார் ஏஜ் 55 போட்டிருக்கு. 2 இயர்ஸாக இருந்தால் அதிகமான பென்ஷன் 14.8, 3 இயர்ஸாக இருந்தால் 16,000, 4 இயர்ஸாக இருந்தால் 16,710, 5 இயர்ஸாக இருந்தால் 17,990. இந்த அமௌண்ட்டு கேரண்டீடு லைஃப் டைமில் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்கில் மாறினாலும் இந்த பென்ஷன் அமௌண்ட்டு மாறாது. இதை தவிர 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 26.25 அவன் நாமினிக்கு போய் சேரும். இதான் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ராம். இங்கே பாருங்க, இதே ஜீவன் சாந்தியை ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்ணார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் லைஃப் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிங்கிள் ஜாயிண்ட் லைஃபு, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஜீவன் சாந்தியில் 1 crore இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஏஜ் 40 இருந்ததுனாக்கா 1 year முடிஞ்ச உடனே அவருக்கு கொடுக்க இயர்லி பென்ஷன் பார்த்தாக்கா 6,72,500, 60 இயர்ஸாக இருந்தாக்கா 6,90,500. டெஃபர்மெண்ட் பீரியட் 1 year வேணாம் 5 years கழிச்சு வேணும்னு சொன்னாக்கா அதிகமான பென்ஷன் 6 lakhs பதிலாக
8,27,000. இப்போ 30 வயசு இருக்கு, அவர் வந்து 5 வருஷம் கழிச்சு வாங்கினார்னாக்கா 8,27,500 த்ரூ அவுட் லைஃப் டைம் கேரண்டீடாக வந்துட்டு இருக்கும். அதே 75 வயசு இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணாக்கா 7,06,500 அப்படி இல்லைனாக்கா 9,97,500 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது வந்து எங்கேஜாக இருக்கிறவாளுக்கான பென்ஷன் பாலிசி மாதிரி ஜீவன் உற்சவ் கேரண்டீடு அமௌண்ட் இது. இதில் வந்து என்னன்னாக்கா இமீடியட்டாக நம்ம லம்சமாக கட்டாமல் வருஷா வருஷம் கொஞ்சம் வருஷம் பீரியடுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுற மாதிரி. நம்ம 5 இயர்ஸ் வேணால் 5 இயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், 11 இயர்ஸ்னாக்கா 11 இயர்ஸ், 16 இயர்ஸாக 16 இயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் 5 வருஷம் கட்டுறேன், எனக்கு வருஷா வருஷம் 1 lakh பென்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா மாதம் 19,060 பே பண்ணணும். இதே 11 இயர்ஸ் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா 8,580 மந்த்லி சேவ் பண்ணால் போதும். நான் 16 இயர்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா 5,180 பே பண்ணால் போதும். 16 இயர்ஸ் பே பண்ணுறவாளுக்கு 11 இயர்ஸ் பே பண்ணுறவாளுக்கு 3 இயர்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். 5 இயர்ஸ் பே பண்ணுறவாளுக்கு 11th இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த அஷ்யூர்டு ரிட்டர்ன் ஆஃப் 1 lakhன்றது லைஃப் டைமுக்கு வந்துட்டு இருக்கும், வாட் எவர் மே பி த சினாரியோ. இதை தவிர நாமினிக்கு 17,42,000 14,40,000 இல்லை 16,40,000 நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபண்டும் நாமினிக்கு போய் சேரும். இது எல்லாமே கேரண்டீடு ஸ்கீம், ஷேர் மார்க்கெட் லிங்க்டு கிடையாது, கேரண்டீடு ஸ்கீம். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்கோ. இந்த பாலிசி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன், நம்ம பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் பண்ணுற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ராம் ராம். என்னோட இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், நீங்கள் அந்த நம்பர்லேயே கூட எனக்கு கால் பண்ணலாம். 8124 ராம் ராம். ரிப்பீட் பண்ணுறேன், 8124214214. இதுவும் என்னோட நம்பர் தான். இந்த நம்பர்லையும் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். ஊர் கூடுதா தேர்வு இருக்க முடியும். உங்களுடைய நீடு என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிசி எடுத்துக்கலாம். நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, பாலிசி எடுக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி பாலிசி எடுக்கலாம். அதற்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் செய்கிறோம். நன்றி, வணக்கம், ராம் ராம், ஜெய் ஹிந்த்.